சென்னை விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளரிடம் கூறியதாவது, இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி மக்களை நம்பி தேர்தலில் நிற்கிறது. ஆனால் மோடி அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரி, தேர்தல் ஆணையம் ஆகியவற்றை நம்பி தேர்தலில் நிற்கிறார். இதனால் மோடி மீது எந்தவித நடவடிக்கையும் இருக்காது. திருநெல்வேலி வேட்பாளருக்கு செல்லக்கூடிய 4 கோடி ரூபாய் பிடிபட்டது. இதுவரை அமலாக்கத்துறை வெளிக்காமல் கும்பகர்ணன் மாதிரி தூங்கிக் கொண்டிருக்காங்க. வருமான வரி, சிபிஐ என்ன செய்கிறது? இவைதான் மோடியின் ஆட்சி. இதைத்தான் பாசிசம் என்பார்கள். எல்லாருக்குமான நடவடிக்கை ஆட்சியாக இருக்க வேண்டும், எல்லாருக்குமான அதிகாரிகளாக இருக்க வேண்டும். ஆனால் பாசிச ஆட்சியில் இது எல்லாம் நடக்காது. ஜனநாயக ரீதியிலாக எல்லா அமைப்புகளும் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். காலையில் சோதனை என்ற பெயரில் ரெய்டு, மாலையில் பாஜக கணக்கிற்கு பணம் சென்றுவிடும். இதுதான் தேர்தல் நன்கொடை பத்திரம். இது பற்றி காங்கிரஸ் ஆட்சிக்கு பின் விசாரணை நடத்தப்படும் என கூறினார். கோவையில் செய்தியாளரிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், வாக்காளர் பட்டியலில் மொத்தமாக வாக்காளரின் பெயர் நீக்கப்பட்ட விவகாரம் குறித்து திமுகவும் அதன் கூட்டணி கட்சியினரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஜனநாயக உரிமை பறிக்கப்படும் போது அவர்கள் ஏன் குரல் எழுப்பவில்லை என்ற கேள்வி எழுகிறது. இந்த குழப்பங்களுக்கு அவர்கள்தான் காரணம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. தோல்வி பயத்தால் பாஜக இந்த கருத்தினை முன்வைப்பதாக கூறப்படுவது தவறானது. ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு பயணம் செய்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அவர் எங்கு இருக்கிறார் என்றே தெரியவில்லை. திமுகவின் முன்னாள் அமைச்சர் இலாக்கா இல்லாமல் சிறையில் உள்ளார். 2 முதலமைச்சர்கள் சிறையில் உள்ளனர். இதுவே இந்தியா கூட்டணியின் நிலையாக உள்ளது. ஸ்டாலின் வடநாட்டிற்கு சென்றால் இந்திய எதிர்ப்பு, சனாதனம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். எனவேதான் செல்லவில்லை. திமுகவில் உதயநிதிக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் உழைக்கும் கட்சியினருக்கு கொடுக்கப்படுவதில்லை. பாஜகவில் மட்டுமே யாரும் தலைவராகவும் ஆளுநராகவும் எந்த பாகுபாடுமின்றி ஆக முடியும். ஏன் ஸ்டாலின் இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து தெரிவிக்க மறுக்கிறார்? தமிழ்நாட்டில் தான் மற்றொரு மொழியை கற்பதற்கு தடை உள்ளது. நீட்டை உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த போது ஏன் முதல் கையெழுத்திட்டு அதை நீக்கவில்லை? விஜயகாந்திற்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட்டுள்ளது. அவர் மீது பிரதமரும் பாஜகவினரும் மிகுந்த அன்பு வைத்துள்ளனர் என தெரிவித்தார். டெல்லியில் நடைபெற்ற சமூக நீதி மாநாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி முக்கிய தகவலை கூறினார். அதில் சாதிவாரி கணக்கெடுப்பு வழக்கமான கணக்கெடுப்பு என்று மக்கள் நினைக்க வேண்டாம். அது தற்போது மக்களின் பொருளாதார நிலை, அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் இடஒதுக்கீடு, அதன் பலன்கள், மக்களின் இடஒதுக்கீடு தேவைகள் பற்றிய கணக்கெடுப்பும் இதன் மூலம் நடத்தப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பை வெறும் அரசியல் ரீதியில் நான் முன்மொழியவில்லை. அது எனது வாழ்நாள் குறிக்கோள். அதை எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டேன். சாதிவாரி கணக்கெடுப்பை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் முதல் வேலையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது எனது கேரண்டி என்றும் 70 ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு முக்கியமான தேர்தலாகும். இப்போது நாட்டின் நிலைமை என்ன, நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி டெல்லியில் நடைபெற்ற சமூக நீதி நிகழ்வில் பேசினார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வள்ளலார் பன்னாட்டு மையத்தை வடலூரில் வேறு இடத்திலோ அருகில் உள்ள வள்ளலாருடன் தொடர்புடைய இடங்களிலோ அமைப்பதால் எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. மாறாக அனைவரும் அதை வரவேற்கத்தான் செய்வார்கள். எனவே இந்த விஷயத்தில் தமிழக அரசு பிடிவாதம் பிடிக்காமல் வள்ளலார் பக்தர்களின் உணர்வுகளை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். வடலூர் சத்திய ஞான சபை வளாகத்தில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்ட பிறகும் கூட வடலூரில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவது கண்டிக்கத்தக்கது. பெருவெளியில் வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைக்க தடை விதிக்க வேண்டும் என்று கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இறுதி தீர்ப்பு வரும் வரை வள்ளலார் பன்னாட்டு மைய கட்டுமான பணிகளை தமிழக அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு எதிரான வழக்கில் இவிஎம், விவிபேட் இயந்திரம் ஆகிய இரண்டுக்கும் தனித்தனி கண்ட்ரோலர் உள்ளன. வாக்குப்பதிவு முடிந்ததும் பேலட் இயந்திரம், இவிஎம், விவிபேட் ஆகிய 3ம் சீல் வைக்கப்படும். 45 நாட்கள் இந்த தகவல்கள் பாதுகாத்து வைக்கப்படும். தேர்தல் வழக்கு தொடரப்பட்டால் சம்பந்தப்பட்ட இயந்திரம் மட்டும் தனியாக பாதுகாத்து வைக்கப்படும் என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். மேலும் கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட் மற்றும் விவிபேட் ஆகிய 3ம் அவற்றின் சொந்த மைக்ரோ கண்ட்ரோலரை கொண்டுள்ளன. இவற்றை தாமாக அணுக முடியாது. அனைத்து மைக்ரோ கண்ட்ரோலர்களும் ஒருமுறை நிரல்படுத்தக்கூடியவை, அவற்றை மாற்ற முடியாது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே மனுதாரர் தரப்பில் மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் ஃபிளாஷ் மெமரியை கொண்டுள்ளதால் மீண்டும் புரோகிராம் எழுத முடியாது என்ற வாதத்தை ஏற்க முடியாது. விவிபேடில் ஃபிளாஷ் மெமரி இருக்கும்போது முறைகேடு செய்வதற்கான புரோகிராம் இருக்க முடியும் என வாதிடப்பட்டது. இந்நிலையில் இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.